ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்கிற ட்ரீம்ஸ் ஆஃப் ஒயின். நான் உங்கள் ரெஸ்கிரால். இன்றைக்கி நம்ம அவங்க ஒரு நியூ எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா? புரியுது, எனக்கு ரொம்பவே நல்லா புரியுது உங்களோட மைண்ட் வாய்ஸு. ஏமா நீ இன்னும் மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸே முடிக்கலையேம்மா, அதுக்குள்ளே நீ இன்னொரு எஃப்எஃப் வேறு ஸ்டார்ட் பண்ண புரியான்னு நீங்கள் கேட்குறதுக்கு எனக்கு தெளிவாகவே புரியுது. பட் ஜியோப்போட எஃப்எஃப்க்கு எனக்கு வியூஸே போக மாட்டேங்குது. எனக்கு அது ஒரு பக்கம் காண்டாக இருக்குன்னா, இன்னொரு பக்கம் மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் எனக்கு இருக்கிறதுலையே பெரிய தலைவலின்னா அது மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் தான். அதுக்கு வியூஸ் போகுது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அது என்னோடய வாய் தான். ஆக்சுவலி மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ்க்கு ஃபுல் ஸ்டோரி நான் எழுதி முடிச்சிட்டேன். கிளைமேக்ஸையும் சேர்த்து தாங்க சொல்கிறேன். இந்த எஃப்எஃபோட மெயின் பிரச்சனையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற டைமில் எனக்கு அந்த ஆக்சுவல் ஸ்டோரிக்குள்ளே போகவே தோண மாட்டேங்குது. இஷ்டத்துக்கு வாய் போகிற போக்கில் அச்சு விட்டு சுற்றிட்டு இருக்கேன். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எஃப்எஃப் கேட்டிங்கன்னா, நீங்கள் அதில் ஸ்டார்டிங்கில் கேட்ட அந்த 2 எபிசோட் மட்டும்தான் கதைக்குள்ளே வரும். மீதி எல்லாமே என் வாய்ப்போக்கில் நானாக அடிச்சு விடுறது தாங்க. அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலான ஸ்டோரி என்னமோ அதை பேசாமல் போட்டு ஜெவமிட்டாயை இழுக்கிற மாதிரி வள 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 நானாக ஏற்றிட்டுருக்கேன். அது ஏன்னு எனக்குமே சத்தியமாக புரியல. அது ஒரு ஃபன் ஃப்ளோவில் போகிற மாதிரி நானும் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கேன். நான் இப்போ ஒரு 28 எபிசோடு வரைக்கும் மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் இந்த 28 எபிசோட்குள்ளே வந்துமே கூட நான் இன்னும் மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸோட ஆக்சுவல் ஸ்டோரிக்குள்ளேயே நான் போகல. இன்னும் அப்படியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இப்படியே நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக 100-150 எபிசோட் ஆனாலும் நான் மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸை முடிக்க மாட்டேன். அதனால் இப்போதைக்கு நான் மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ்க்கு கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன். அண்ட் நீங்கள் யோசிக்கலாம், 28 எபிசோட் நீ எப்போ போட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, 28 எபிசோட் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி நான் ப்ரைவேட்டில் போட்டேன். அது 1 by 1, அதாவது இந்த மார்ச் 2nd வீக் வரைக்கும் உங்களுக்கு மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் வரும். அதுக்கப்புறமா இந்த எஃப்எஃப் வரும். இது நான் எப்போ போடுவேன்னு தெரில. இதை நான் எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்ச் 2. இந்த வீடியோ எப்போ வரும்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அப்புறம் இந்த எஃப்எஃப் பார்த்தீங்கன்னா, நான் இதோட ஸ்டோரியை நான் ஃபுல்லாக எழுதி முடிச்சிட்டேன். இது நான் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி எழுதினேன் நினைக்கிறேன். இதை நான் என்னோடய ஃப்ரெண்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணேன். அவளுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஸ்டோரி நான் மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் மாதிரி சத்தியமாக கொண்டு போக மாட்டேன். அதாவது ஃபன்னாக ஜாலியாக அந்த மாதிரி இருக்காதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இஷ்டப்போக்குக்கு அடித்து விடுறதெல்லாம் நான் இதில் பண்ணக்கூடாதுன்னு ஒரு உறுதியோடு இருக்கேன். ஆக்சுவல் ஸ்டோரி என்னமோ அதை பேசி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 20 எபிசோட்குள்ளே இந்த எஃப்எஃப் முடிச்சிடலாம் சொல்லிட்டு நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஆனால் சத்தியமாக நான் அதை பண்ண மாட்டேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் இது கேட்டதுக்கப்புறமா நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட்லையாவது சொல்லுங்கள், அம்மா தாயே நீ ஒழுங்கு மரியாதையாக என்ன ஸ்டோரியோ அதை மட்டும் போடு, இஷ்டத்துக்கு வாய் அடிக்காத அப்படின்னு மட்டும் என்ன திட்டுறதா இருந்தால் கூட தயவு செஞ்சு கமெண்ட்டில் திட்டிட்டு போயிருங்க. ஏன்னா என்னை நானே கண்ணாடி முன்னாடி நின்று நிறைய டைம் திட்டேன். பட் இருந்தாலும் நான் அதே தப்பை தான் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன், 3 நிமிஷம் நான் கதை அடித்து ஓட்டிட்டேன். ஸோ இதுக்கப்புறமாவது ஒழுங்காக நான் இந்த எஃப்எஃப்ஐயாவது பர்ஃபெக்டாக கொண்டு போவேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நான் பேசினேன்னா என் மனசாட்சி என்னை சிறப்பாக நடிக்கும். ஸோ இந்த எஃப்எஃப்க்கு நான் இன்னும் பேர் வைக்கல, அதனால் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, பேக் டு ப்ரொஃபஷனல் மோட். அப்படியே கேமராவை திருப்பினா ஒரு லைப்ரரி. இப்போ எக்ஸாக்டாக டைம் நைட் ஒரு 10 o'clock இருக்கும். அப்போது இந்த லைப்ரரிக்குள்ளே இருந்து ஒரு பொண்ணு வெளியே நடந்து வரா. ஒயிட் கலரில் ஒரு லாங் செல்வார் போட்டிருக்கா. அவள் கையில் கொஞ்சம் புக்ஸ் இருக்கு. அதை எடுத்துகிட்டு அவள் வெளியே நடந்து வந்துட்டுருக்கா. அப்போது அந்த லைப்ரரியில் இருக்க லைப்ரரியன், என்னம்மா எப்போவும் 9 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவ, இன்னைக்கு இவ்வளோ நேரம் உட்காந்துட்ருக்க? அதுவா அங்கிள், நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம்ஸ் வருது, அதான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணலான்னு உட்காந்து புக்ஸே பார்த்துட்டு இருந்தேன். டைம் போனதே தெரியல. ஓ அப்படியாம்மா, சரி. ஆமாம், ரொம்ப நேரமாயிடுச்சேம்மா, நைட்டு 10 மணி ஆகுது. நீ தனியாக போயிடுவியா? நான் வேணா துணைக்கு வரட்டுமாம்மா அப்படிங்கிற மாதிரி அந்த லைப்ரரியன் கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, ஐயோ அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அங்கிள், நான் போய்ப்பேன், என் வீடு எங்கள் பக்கத்தில் தானே, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் கிளம்புறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு அவ சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறான். அந்த லைப்ரரியனும் லாக் பண்ணிட்டு அங்கேருந்து அவரோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. அந்த பொண்ணு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போது அவன் நடந்து போயிட்டு இருக்க அந்த ஸ்ட்ரீட்டில் எந்த ஒரு வண்டியும் போயில வரல. அந்த ஸ்ட்ரீட்டு அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. அங்கங்கே 1-2 ஸ்ட்ரீட் லைட்ஸ் தான் எரிஞ்சிட்ருக்கு. பாதி தூரம் லைட் வெளிச்சம், மீதி தூரம் நிலாவோட வெளிச்சம் தான் அவன் நடந்தே போயிட்டுருக்கான். அப்போது அவளுக்கு ஏதோ ஒரு சத்தம் வித்தியாசமாக கேட்குது. இது நைட் டைம், ஸ்ட்ரீட்டில் வண்டி எதுவும் போகாதனால அந்த சவுண்ட் அவளுக்கு நல்லாவே கேட்குது. ஆனால் அது ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. யாரோ முனைங்கிற மாதிரி இருக்குது. அப்போது அவன் அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். அந்த ஸ்ட்ரீட்டோட கார்னரில் ஒரு பொண்ணு தலையிலையும் கழுத்துலையும் ஃபுல்லாக ப்ளீட் ஆகிட்டு அந்த ரோட்டில் படுத்துட்ருக்கா. அந்த பொண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆள் அவன் கையில் ஒரு இரும்பு ரோடை வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். அவன் அந்த பொண்ணோட தலையிலேயே அடிக்கிறான். அந்த பொண்ணோட தலையிலேருந்து பயங்கரமாக ப்ளீட் ஆகிட்டுருக்கு. அந்த பொண்ணு பயங்கரமாக கத்திகிட்டு இருக்கா. அந்த பர்சன் அந்த பொண்ணோட கழுத்தில் காலை வச்சு மிதிச்சிட்ருக்காங்க. அவளோட சத்தம் வெளியே வரக்கூடாதுங்கிறதுனால. அதனால் அவளோட சவுண்ட் ரொம்பவே மினிமலாக தான் கேட்குது. பட் இருந்தாலும் அந்த இடம் ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக இருக்கிறதுனால அந்த சத்தம் நல்லாவே கேட்டுதான் இந்த பொண்ணு அதை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பா. ஆனால் அங்கே அவள் பார்த்த இந்த காட்சி அவளுக்கு ரொம்பவே பயத்தை கொடுக்குது. என்ன என்ன நடக்குதுங்க? அந்த பொண்ணு, ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அவன் திரும்பி என்ன பார்த்துட்டா. ஐயோ, இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும். இப்போ என்ன பண்ணுறது? சத்தம் போடாமல் அமைதியாக இங்கேருந்து போயிடணும். போலீஸ்க்கு எப்படியாவது இன்ஃபார்ம் பண்ணணுமே. ஆனால் இவன் கண்டுபிடிச்சிட்டா இல்லை, அவன் இன்னும் நம்மளை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அவளுக்குள்ளேயே பேசிட்டு அங்கேருந்து திரும்பி போகலான்னு திரும்புகிறான். அப்போ அவள் கால்கிட்ட ஏதோ ஒரு பாட்டில் மாதிரி இருக்கு. அதை தெரியாமல் அவள் மதிச்சிடுறான். அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த பர்சன் திரும்பி பார்க்குறான். இவளும் அவன் காதில் அது விழுந்துருச்சான்னு சொல்லி அவனை திரும்பி பார்க்குறான். அவன் ஃபுல்லாக ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு அவன் ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கான். அவனோட கையில் அவனோட மாஸ்க்லன்னு அங்கங்கே அந்த பொண்ணோட உடம்புல அவன் அடிக்கிறப்போ ரத்தம் தெரிச்சிருக்கும். அந்த பிளட் ஸ்டெயின்ஸாக இருக்குது. அதை பார்க்குற இவளுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அவன் அவளை பார்த்துட்டான்னதோ இவளுக்கு உயிரே இல்லை. அவன் எங்கே தன்னை ஏதாவது பண்ணிடுவானோன்னு ஒரு நொடி கூட யோசிக்காம அங்கேருந்து ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கா. அப்போது அதை பார்த்துட்டு இருந்த அந்த பர்சன் லைட்டாக ஸ்மோக் பண்ணிட்டு அவளை துரத்திட்டு அவள் பின்னாடியே வந்துட்டுருக்கான். அவளால் ஓடவே முடியல. ரொம்ப பயமாக இருக்குது. அவள் கையில் இருக்க புக்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அவள் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கான். அவன் விடாமல் அவளை துரத்திக்கிட்டே இருக்கான். அவளுக்கு உயிர் பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகமாக ஓடிட்டுருக்கான். ஆனால் அவன் கொஞ்சம் கூட டயர்டான மாதிரி தெரியல. இவ்வளோ அவ்வளோ ஆக்ரோஷமாக துரத்திட்டு வந்துட்டுருக்கான். இவளும் உயிர் பயத்தில் ஓடிக்கிட்டே இருக்கான். அப்போது அந்த ஸ்ட்ரீட்டோட கார்னருக்கு வந்துட்டு அங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணுறா. ஆனால் அந்த இடத்துல ரொம்பவே டார்க்காக இருக்குது. இவளுக்கு போகிறதுக்குமே ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் பின்னாடி ஓடி வரவனை விட இது பரவாயில்லன்னு அவளுக்கு தோணுது. அப்போது அந்த ஸ்ட்ரீட்குள்ளே ஓடுறான். அந்த ஸ்ட்ரீட்டோட கார்னரில் ஒரு சந்து மாதிரி இருக்குது. அதை க்ராஸ் பண்ணி அவள் ஓடுறப்போ அவளை ஒரு கை பிடிச்சி இருக்குது. அமைதியார், அவன் இன்னும் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தலையாடுறான். அப்படி அவள் சைலண்டாக நிற்கிறப்போ அவன் அந்த இடத்த க்ராஸ் பண்ணி போயிடுறான்.
ம் அவன் போயிட்டான். ஆமா, நீங்க யாரு? எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன எதுக்கு பிடிச்சி இந்த சந்தைக்குள்ள இழுத்தீங்க? நீங்களும் அவனோட ஆளா? சொல்லுங்க. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? அவனோட ஆளுனா உன்னை காப்பாத்துறதுக்கு நான் இதுக்கு உன் கையை பிடிச்சி இப்படி உள்ள இழுக்கணும்? உனக்கு என்ன பைத்தியமா? அதெல்லாம் பின்ன இல்ல, அவன் என்ன துரத்திட்டு வந்தான். அந்த பயத்துலயும் பதட்டத்துலயும் ஓடி வந்து நீங்க என்ன சடனா பிடிச்சு எடுக்கவும் கொஞ்சம் பயந்துட்டு அந்த குழப்பத்துலதான். புரியுது. ஆமா, நீங்க யாரு? இந்நேரத்துல எங்க என்ன பண்றீங்க? என்ன எதுக்கு காப்பாத்துனீங்க? சொல்லுங்க. உன்னை காப்பாத்தினதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான். எத்தனை கேள்வி கேட்கிற? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு தான். அவன் உன்னை துரத்திட்டு வந்ததை பார்த்தேன். உன்னை காப்பாத்தணும்னு தான் உன்னை பிடிச்சி இதுக்குள்ள இழுத்தேன். அதனாலதான் உன் வாயில கைய வச்சா உன் வாயை மூடி இந்த இருட்டுக்குள்ள நிக்க வச்சிட்டு இருக்கேன். அவன் எப்படி பண்ணா? ஒரு பொண்ணு இவ்வளவு கொடூரமா அடிச்சு அது பார்த்துட்டு அதான் அவன் என்ன துரத்திட்டு வரான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு பயமா இருக்கு. அவன் என்ன ஏதாவது பண்ணிடுவானா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப எதுக்கு அழுகுற? அதான் உன்னை காப்பாத்திட்டேன்ல, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இல்ல, எனக்கு பயமா இருக்கு. மறுபடியும் எனக்கு தேடி வருவான். எனக்கு எதையும் அந்த பொண்ணு மாதிரி ஏதாவது பண்ணிடுவானு எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு, அதெல்லாம் எதுவும் ஆகாது. நான் இப்போ உன் கூட தானே இருக்கேன். கொஞ்ச நேரம் அமைதியா இரு, அழுகாத. சத்தம் கேட்டா அவன் இங்க வரணுமா அப்படின்னு அந்த பையன் கேக்குறான். அப்போ அவ சடனா அவனோட வாயை மூடிட்டு, ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, அவன் இப்பதான் கிராஸ் பண்ணி போகணும், சத்தம் கேட்டு அவன் திரும்ப வந்துட போறான், அப்புறம் 2 பேரும் உயிரோட விட மாட்டான், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப அமைதியா பேசிட்டு இருக்கா. அவ அவனோட வாயை கை வச்சுட்டதா பேசிட்டு இருப்பா. ரொம்ப க்ளோஸ் ஆன மாதிரி அவனை ஒட்டிட்டு நின்றுட்டு இருப்பான். சரி, அந்த சந்தி ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி 2 பேரும் நின்றுட்டு இருப்பாங்க. அவனோட வாய் மூடணுன்றதுக்காக ரொம்ப க்ளோஸாக வந்து நின்றுட்டு இருப்பான். இப்போ அந்த பையன் குனிஞ்சு அவளை பார்த்துட்டு, சரி அவன் போயிட்டான், கொஞ்சம் தள்ளி நிற்கிறியா? அப்படியே கிட்ட வந்து நின்றுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நம்ம செவரோட செவரா பள்ளி மாதிரி ஒட்டிக்க வேண்டியதான் அப்படின்னு அந்த பொண்ணு பார்த்து அவன் சொல்கிறான். உடனே ரிலைஸ் பண்ணிட்டு அவன் அவனை விட்டு தள்ளி வந்து நிற்கிறான். சாரி, நான் ஒன்றும் அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு. புரியுது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கப்பவே வெய்ய நிறைய காரோட சத்தம் கேட்குது. அந்த சவுண்ட் கேட்ட உடனே அந்த பையன் அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு வெளியே வரான். ஐயோ இல்லை, நான் வரமாட்டேன், அவன் வந்துட்டானா? இப்போ நான் தைரியமாக தானே போகிறேன், நான் தான் கூட இருக்கேன்ல, நான் இருக்கப்ப எவன் வந்து என்ன பண்ணிடுவான், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அவன் நான் வரவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். அப்போ அவன் திரும்பி அவளை பார்த்து ஒரு முறை தான் முறைக்கிறான். அவள் கப்பச்சப்பன்னு வாய மூடிட்டு அவன் பின்னாடியே வரான். அவங்க அந்த சந்திலேருந்து வெளியே வந்து பார்த்தா அவ்வளோ கார்ஸ் நிற்குது. எல்லாமே போலீஸோட கார் தான். அந்த பையன் வெளியே வந்த உடனே அவன்கிட்ட ஒரு பர்சன் வேகமாக வந்து, டேம் என்னடா ஆச்சு, அவனை பார்த்தியா, அந்த கொலகாரன் எப்படி இருந்தான், அந்த சைக்கோ பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான், அவன் முகத்தை நீ பார்த்தியா? இல்லைண்ணா, நான் அவனை பார்க்கல, அவன் இந்த பொண்ணை துரத்திட்டு வந்துட்டு இருந்தான், அவனை தான் பிடிக்கணும்னு போனேன், ஆனால் அவனை பிடிக்கிறத விட
அவன்கிட்ட இருந்து ஒரு உசிரை காப்பாத்துறது பெருசுன்னு எனக்கு தோணுச்சு. அதான் இந்த பொண்ணை கூப்பிட்டு இங்கே வந்து ஒளிஞ்சு நின்றுட்டு இருந்தேன். காலு கொடுமைடா. அந்த கொலகாரனை பார்த்து போலீஸே போய் பதுங்கி நிற்க வேண்டியதாக இருக்கு. ஆனால் அது இல்லை தயம், இதில் நான் உன் மேலே தப்புன்னு சொல்ல. இந்த பொண்ணை காப்பாற்றணும்னு தானே அப்படி இருந்தேன். அதை நான் எதுவும் சொல்லலை. ஆனால் அந்த பொறுக்கி அவனை எப்படியாவது பிடிச்சே ஆகணும். இதோட அவன் 12 பேரை கொண்டுட்டான். இன்னும் இந்த சிட்டியில் எத்தனை பேரோட உசிர காவு வாங்க துடிச்சிட்டு இருக்கான்னு தெரியல. அவன் என்னைக்கு கையில் மாட்டுறானோ அன்னைக்கே அவனுக்கு சமாதி கட்டாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காரு. அப்போது தயம், ஆமாடா, இவ்வளோ நேரம் அந்த பொண்ணு கூட அந்த சந்திரன் நின்று சிந்து பாடிட்டு இருந்தது தேவங்க தான். சொல்ல மறந்துட்டேன். பட் நீங்கள் கெஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. சுகா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் நம்ம கையில் மாட்டாமையோ போயிடுவான். அவன் மாட்டினான்னா அவன் சாவு என் கையில் தான். அவனை பார்க்க முடியல, ஆனால் இந்த பொண்ணு அவனை பார்த்துருக்கா அப்படிங்கிற மாதிரி திரும்பி தன் கூட நின்றுட்டு இருந்தேன் அந்த பொண்ணு கை காமிக்கிறான். அப்போ சுகா வேகமாக அந்த பொண்ணுக்கிட்ட போய், நீ அவனை பார்த்தியா? சொல்லு, அவன் எப்படி இருந்தான்? அவன் முகம் எப்படி இருந்துச்சு? சொல்லு அப்படிங்கிற மாதிரி சுகா அந்த பொண்ணு போட்டு உழுக்கிட்டு இருக்கான். அப்போது அவளும், சார், நான் அவனை பார்த்தேன், ஆனால் அவன் மாஸ்க் போட்டிருந்தான். எனக்கு இருட்டில் வேற பார்த்ததுனால அவன் முகம் சரியாக தெரியல. என்ன, முகத்தை பார்க்கலையா? சே அப்படிங்கிற மாதிரி சுகா வெக்ஸாகி அந்த பக்கம் திரும்புகிறான். அப்போது அந்த பொண்ணு, நான் அவன் முகத்தை பார்க்கல, ஆனால் அவனோட பாடி லாங்குவேஜை நல்லாவே நோட் பண்ணேன். அவனை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் பெரிய வேலையே ஒரு பெரிய சைக்கோ. ஒரு பொண்ணு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் என் கண்ணு முன்னாடி துடிக்க அடிச்சு கொண்டான். என்னோட பாடி லாங்குவேஜ் வச்சு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, அவன் ஒரு பயங்கரமான சைக்கோபாத். அவன் சாதாரண ஆள் கிடையாது, அது என்னால் நல்லாவே சொல்ல முடியும். அதே மாதிரி அவன் முகத்தை வேணா நான் பார்க்காம இருக்கலாம், ஆனால் என்னால் கண்டிப்பாக அவனை அடையாளம் காட்ட முடியும். அவன் கையில் ஒரு தழும்பு இருந்தது. அவன் அந்த பொண்ணை அடிச்சு அவனோட பிளட் ஸ்ட்ரெயினை தொடச்சிருக்கப்ப நான் பார்த்தேன், அவன் கையில் ஒரு பெரிய தழும்பு இருந்தது. அது மட்டும் இல்லை, அவனை எங்கே பார்த்தாலும் என்னால் நிச்சயமாக அவனை அடையாளம் காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அப்போ தேவங்க அந்த பொண்ணு திரும்பி பார்த்துட்டு, நீ எதை வச்சு அவனை சைக்கோ பார்த்துங்கிற? அவன் ஏதோ ஒரு ரேண்டமான கொலகாரனா கூட இருக்கலாம்ல? இல்லை, சத்தியமா இல்லை. அவன் ரேண்டமா ஏதோ ஒரு விஷயத்துக்காக கொலை பண்ணுறவன் கிடையாது. அவன் பிறவியிலேயே கொலை பண்ணுற மூர்க்கத்தனும் ஊறி போன ஒரு சைக்கோபாத் தான். அது எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு என்ன 4-5 கொலை பண்ணி பழக்கமா என்ன? அப்படி சொல்ல வரல. ஒரு கொலைகாரனை பார்த்து அவன் சைக்கோ பார்த்தா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளும் சைக்கோவாக இருக்கணுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட். எனக்கு இந்த சைக்கோஸை பற்றி எல்லாம் பெருசாக நாலேஜ் இல்லைனாலும் ஓரளவுக்கு விவரம் தெரியும். அது மட்டும் இல்லை, இப்போது என்னோட ஸ்டடீஸ்க்காக நான் இப்போ தான் இந்த சைக்கோபாத்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் என்னால் ஒருத்தரை பார்த்தே அந்த விஷயத்தை நல்லாவே கண்டுபிடிக்க முடியும். அதை வச்சு தான் நான் ஒரு சைக்கோன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ தேவங்க அந்த பொண்ணை ஒரு மாதிரி டிஸ்பிலீஃபாக பார்த்துட்டு, ஓ, சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டா நீ? ஆமாம், நான் எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சிட்ருக்கேன். ஆமாம், இந்த நேரத்தில் நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஒரு ஸ்டூடெண்ட்க்கு நடு ராத்திரியில் இங்கே என்ன வேலை? இல்லை, நான் தான் ஆல்ரெடி சொன்னேனே, நான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன் என்னோட ப்ராஜெக்ட் ரிசர்ச் பேப்பருக்காக. அப்போது லைப்ரரியில் உட்காந்து ரெஃபர் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவும் 9 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போயிடுவேன். இன்றைக்கி ரொம்ப நேரம்
டைம் ஆனதே தெரியாமல் லைப்ரரியில் உட்காந்துட்டு இருந்துட்டேன். மணி 10 மணி ஆனதுக்கப்புறம் தான் நான் அங்கேருந்து வெளியே வந்தேன். அப்போதான் அந்த கொலை பண்ணுறதை என் கண்ணால் பார்த்தேன். அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வரலான்றப்போ தான் இவர் என்னை பார்த்து எ- என்ன என்னை காப்பாற்றினாரு. அதனால தான் சொல்கிறேன், அந்த சைக்கோபேத்தை எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஒரு ராட்சசன். அவெல்லாம் மனுஷனே கிடையாது. எவ்வளோ அறுக்குத்தனமாக அந்த பொண்ணை கொலை பண்ணான். என் கண்ணால் பார்த்து அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு போகணுன்னா திரும்பி ஓடணும்னு நினைக்கிறப்போ அவன் என்னை திரும்பி பார்த்துட்டான். என்னை கொலை பண்ணுற மோட்டிவில் தான் அவன் வந்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அழைச்சிட்டே சொல்லிட்டு இருக்கான். அப்போ சுகா அந்த பொண்ணுக்கிட்ட, சரி ஓகே, நீ பயப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது. அந்த சைக்கோவை நீ நேரில் பார்த்துருக்க, அவனும் உன்னை பார்த்துருக்கான், உன்னை துரத்திட்டு வந்திருக்கான்னு வேற சொல்கிறேன். கண்டிப்பாக அவன் அடுத்து உன்னை தேடி வருவான். உன்னை அவன் இவ்வளோ அசால்ட்டாக விட மாட்டான். சைக்கோபாத்ஸ்க்கு பார்த்து பார்த்து ரொம்ப ரசித்து ஒரு கொலையை அவங்க பண்ணுறப்போ அதை கெடுக்கிற மாதிரி குறுக்க யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க மேலே பயங்கரமான கோபம் வரும். அவங்கள என்ன வேணால் பண்ண அவங்களுக்கு தோணும். அப்படி இருக்கப்போ அவன் ஒருத்தி கொலை பண்ணுறப்ப நீ பார்த்துருக்க. நீ இந்த கேஸில் ஒரு முக்கியமான ஐ விட்னஸ் ஆக போகிற. அப்படி இருக்கிறப்போ அவன் உன்னை தேடி கண்டிப்பாக வருவான். அவனால் எந்த நேரமும் உன் உசிருக்கு ஆபத்து இருக்கு. என்ன சொல்கிறீங்க? இப்போ நான் என்ன பண்ணுறது? நீ கொஞ்ச நாள் போலீஸ் கஸ்டடியில் இரு. அது மட்டும் இல்லை, நீ ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிற. இந்த சைக்கோபேத்ஸை பற்றி உனக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீ எங்களோட கஸ்டடியில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஷிகா ஒரு பெரிய குண்டை தூக்கி அந்த பொண்ணோட தலையில் போடுறாரு. அப்போ அவள், சார் நான் ஒரு நார்மலான சைக்காலஜி ஸ்டூடெண்ட், என்னால் எப்படி? இங்கே பாருமா, நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன். நீ பாட்டுக்கு இப்போது நார்மலாக போகணுன்னு எங்கேயாச்சும் போயிட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் அவன் உன்னை தேடி வந்து உன்னை போட்டு தள்ளிட்டான்னு வச்சுக்கோ, அந்த கேஸும் எங்கள் தலையில் தான் வந்து விடியும். உன்னோட சேஃப்டிக்கு தான் சொல்கிறேன். நாங்கள் சொல்கிற வரைக்கும் எங்களோட கஸ்டடியில் இரு. அந்த கொலகாரனை பிடிச்சி அடித்து உதச்சி ஜெயிலில் தள்ளினதுக்கப்புறம் நீ உன் இஷ்டம் போல் இருந்துக்கலாம். ஆனால் அது வரைக்கும் நீ எங்களோட கஸ்டடியில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறாரு. அந்த பொண்ணுக்கும் அது சரின்னு தான் படுது. ஏன்னா அவள் தனியாக போய் அவள் உசிருக்கு வள வைக்கிறதுக்கு எந்த பொண்ணு தான் விரும்புவா சொல்லுங்க? அப்போது இதெல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த தாயம் திரும்பி சுகாவை பார்த்து, ஹயம், இதெல்லாம் நமக்கு தேவையா? தாயம், அந்த பொண்ணு நம்ம அவ்வளோ சீக்கிரம் விட்டுறக்கூடாது. ஒரு வேளை நாளைக்கே அவன் இவளை தேடி வந்து அவளை கொண்டுட்டு போயிட்டான்னா அதுவும் தேவையில்லாத தலைவலி நமக்கு தான். அது மட்டும் இல்லை, இவன் அவனை பற்றி நல்லாவே நோட் பண்ணி வச்சுருக்கா. இவன் இந்த கேஸில் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருப்பாள். அதனால தான் அப்படிங்கிற மாதிரி ஷிகா தயவங்க பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ தயவம் திரும்பி அந்த பொண்ணை பார்க்குறான். அவள் ஒரு மாதிரி பாவமா பிதிக்கான்னு முடிச்சிட்டு இருக்கா. தேவங்க அவளை அப்படி பார்க்குறப்போ சிரிப்பு தான் வருது. அதே டைம் அவன் அந்த சந்துக்களை நிற்கிறப்போ அவளோட எவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டு இருந்தான்னு யோசிச்சு பார்க்குறான். அப்போது ரியலைஸ் ஆகிட்டு தேவங்க தலையிலே அடிச்சுக்கிறான். இப்போ எதுக்குடா இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்கேன்? உனக்கு என்ன நியூஸா? தயம், இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ளே அவனையே திட்டிகிட்டு இருக்கான். அப்போ சுகா திரும்பி வாங்கிக்கிட்ட, அம்மா உன் பேர் என்ன? நீ எங்கேருந்து வர? என்ன படிச்சிட்ருக்க? நான் எம்எஸ்சி ஸ்டூடெண்ட், இந்த காலேஜில் தான் படிச்சிட்ருக்கேன். என் பேர் வயன் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், அது வயன் தான். சுகா, வயனா? சரி ஓகே, நீ இதுக்கப்புறம் எங்களோட கஸ்டடியில் தான் இருக்க போகிற. உன்னை சேஃபாக பார்த்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நீ எங்கள் கூட கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் தான் இருக்க போகிற அப்படிங்கிற மாதிரி சுகா வயன்கிட்ட சொல்கிறாரு. அப்போ வயன், உங்கள் கூடனா? இல்லை, எனக்கு புரியலை சார், உங்கள் கூட நான் எப்படி? இங்கே பாரு,
ஓவராக இமேஜின் பண்ணாத. உன்னை கூட்டிகிட்டு போய் ஏதாவது பண்ணுறதுக்கு நீ ஒன்றும் பெரிய அழகு ரதி கிடையாது, புரியுதா? ஓவராக இமேஜின் பண்ணாத. உன்னோட சேஃப்டிக்கு தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஒழுங்கு மரியாதையா வேற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி தயம் வயனை டேமேஜ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வயன், இங்கே பாருங்க சார், நான் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. நான் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய அழகு ரதி, நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போய் ஏதோ பண்ணிடுவீங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் யோசிச்சு பாருங்கள், நான் ஒரு பொண்ணு இப்படி தனியாக வந்து அதுவும் போலீஸ் கோட்டாஸில் உங்கள் கூட யோசிச்சு பாருங்கள் சார். இங்கே பாரு, உன் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். நீ இதை நல்லா யோசிச்சுக்கோ. உனக்கு அங்கே ஃபுல் செக்யூரிட்டி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். எந்த ஒரு இடத்துலையும் உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிற மாதிரி இப்போ சுகா சொல்கிறாரு. அதே மாதிரி திரும்பி அவங்க பார்த்துட்டு, டே நீ வாயை மூடிட்டு அமைதியாயிரு. எதுக்கு அந்த பொண்ணு போட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க? அவங்க அது வாயை மூடுன்னு சொன்னதையும் தேவையில்லாம் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காது. உன் விளையாட்டுத்தனத்தெல்லாம் இதில் காட்டாத. அந்த பொண்ணு இப்போ இந்த கேஸில் ஒரு பெரிய ஐ விட்னஸ். அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை நமக்கு தான். அதனால தான் சொல்கிறேன், உன் சேட்டையெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு மூட்டை கட்டி வச்சுட்டு அமைதியாக இரு. அவளும் நம்ம கோட்டத்தில் நம்ம கூட தான் இருக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி சுகா தேவங்க பார்த்து முடிச்சுட்டே சொல்லிட்டு இருக்காரு. தாயம் வயனை திரும்பி பார்க்குறான். வயன் தேவங்க முடிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கான். அப்போ தேவம் நல்லா திருவிழாவில் காணாமல் போன புள்ள மாதிரி இருந்துட்டு அந்த முத நாளே என்னை திட்ட வாங்க வச்சுட்டான். இதில் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தேவங்க வயனை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வயன் தேவங்க பார்த்துட்டு என்னங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு தேவம், சரி கிளம்பு, உன்னோட வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். உனக்கு என்ன வேணுமோ அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எங்களோட குவார்ட்டர்ஸ்க்கு இன்றைக்கி நீ ஷிஃப்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தேவங்க வயனை பார்த்து சொல்கிறாரு. அப்போ வயன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவ தேவங்க கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டா. வயன் ஸ்டே பண்ணியிருக்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட். ஆமாம், உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட நாங்கள் ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணணுமா? ஏன்னா இப்போ நீ இங்கே இருக்கிறது சேஃப்டி இல்லை, அதனால தான் ஒன்று கூட்டிகிட்டு போகிறோம். அதே டைமில் உன்னோட வீட்லேயும் ஏதாச்சும் பேசி சமாளிச்சா தானே உண்டு. நான் ஏதாவது பேசணுமா அப்படிங்கிற மாதிரி தேவங்க வயனை பார்த்து கேட்குறாரு. அப்போ வயன், இல்லை அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் இங்கே இண்டிவிஜுவலாக தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஏன் இங்கே தனியாக ஸ்டே பண்ணியிருக்கேன்? எனக்கு பேரண்ட்ஸ்னு யாரும் கிடையாது. அம்மாவும் அப்பாவும் சின்ன வயசுலேருந்து இல்லை. எனக்கு அண்ணா மட்டும்தான். அவனும் அப்ராடில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவனுக்கு லீவ் கிடைக்கிறப்போ என்னை பார்க்குறதுக்காக இங்கே வருவான், அவ்வளோதான். மற்றபடி நான் இங்கே தனியாக தான் இருக்கேன். அதனால் யார்கிட்டையும் எதுவும் சொல்லணும்னு இல்லை. என் அண்ணாக்கு நான் அப்புறம் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வயன் சொல்கிறான். வயன் அவளுக்கு பேரண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னதோ கேட்ட உடனே தேவங்க ஒரு மாதிரி ஆகியிருக்கும். பட் அந்த விஷயத்த கேட்டால் அவள் இன்னும் கஷ்டப்படுவாளோன்னு தேவங்க எதுவுமே கேட்கல. சரி ஓகே, சரி நீ போய் உனக்கு என்ன வேணுமோ அந்த ஸ்டப்ஸை மட்டும் கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி தேவங்க சொல்லிவிட்டு வயன் அனுப்புகிறாரு. வயனும் போயிட்டு அவளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எடுத்துக்கிறா. அதே மாதிரி அவளோட புக்ஸை தான் மெயினாக எடுக்கிறா. என்ன இவ்வளோ புக்ஸ் எடுக்கிறா? நான் தான் சொன்னேனே, எனக்கு இப்போ ஒரு முக்கியமான ரிசர்ச் போயிட்டுருக்கு. அதுக்கு ரெஃபரன்ஸ்க்காக எடுத்த புக்ஸ் தான் இதெல்லாம். ஏன் இதெல்லாம் கொண்டு வரக்கூடாதா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவ்வளோதானா? உனக்கு வேறு எதுவும் வேண்டியது இல்லைல்ல? இல்லை, அவ்வளோதான். கிளம்பலாமா? கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயனும் தேவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ நான் இத்தோடு இந்த எபிசோடு முடிச்சுக்கிறேன். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. அண்ட் இந்த எஃப்எஃப் எப்படி இருக்குது எனக்கு அது கண்டிப்பாக தெரியணும். மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் பற்றி நான் நிறைய உட்காந்து யோசிக்கணும். அதை நான் எப்படி கரெக்டான ஒரு பிளாட்டில் கொண்டு போகணுன்னு நான் இப்போ வரைக்குமே யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக அதையுமே நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். என்னோடய ஃபேவரட்டான ஒரு எஃப்எஃப்.
அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டேன், கவலைப்படாதீங்க. மேபி இதுவும் லேட்டாக வந்தால் வரலாம். இல்லை எனக்கு மனசு மாறுச்சுன்னா நான் அகெயின் மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸை ரெக்கார்ட் பண்ணி போட்டாலும் போடுவேன். சத்தியமாக எனக்கு தெரியல. சரி, ஓகே, பாய்.